உலக ஜனங்களுக்கு என்ன பணிவான வணக்கம். 24/2/2022 அன்று உக்ரைன் மீது ரஷ்ய விளாடிமிர் போர் தொடுக்கிறார். அந்த போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இடையிலேயே நேட்டோ நாடுகள் அமெரிக்கா தலையிடுகிறார், போர் முடிவு வருது என்று சொல்வார்கள். ஊடகங்களில் செய்தி வரும். நான் பிதாட கேட்பேன், அப்பா என்னப்பா அப்படின்னு தேவநாயகத்தை கடவுளில் கேட்பேன் நான். உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும், உன்னால் ரஷ்ய விளையாண்டு விட்டுலான்னு சொல்லுவார். எப்படி முடிவுன்னு எப்போ முடிவுன்னு சொல்லுவார். சொல்லிட்டே இருந்தார். இவைகளை எல்லாமே உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும், உன்னால் ரஷ்ய விளையாண்டு விட்டுலான்னு சொன்னார். இவை அனைத்துமே மாமனிதன் இம்மாத்தோட யூடியூப் சேனல் ஒளிபரப்புகிறேன்னு பாருங்கள். இது மட்டும் கிடையாது, கடவுள் வார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் முடியலை, தொடர்ந்துட்டே இருக்கிறது. எப்படி முடிவு வரும்? இந்த மாமனிதனாலும் ரஷ்ய விளையாடி புட்டினாலும் முடிவு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். யாருமே செஞ்சாலும் நடக்காது. இதே மாதிரிதான் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சொன்னார். உடனே, அதாவது நான் வருவதற்கு முன்பாகவே, பதினேழுக்கு முன்பாகவே இஸ்ரேல் பாலஸ்தீன் முடிவு கொண்டு வந்து கட்டளையிட்டார். உடனே 18/1/2025 இஸ்ரேல் பாலஸ்தீன் முடிவுக்கு வந்தது. அப்போ கேட்டேன், அப்பா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. முடிவுக்கு வராது, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மறுபடியும் ஆரம்பமாகும், தொடரும் 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 சொன்னார். அதன்படி என் தேவநாயகத்தை கடவுள் கூறிய திட்டத்தின்படி 18/3/2025 திரும்பவும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பித்தது. இப்போ நடந்து கொண்டு வந்தது. இவையெல்லாம் மாற்ற ஒரு தனி எபிசோட போட்டிருக்கேன், பாருங்கள். சில நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் பிரதமர் நதியாக கூப்பிட்டு அமெரிக்க டொனால்ட் என்ன சொன்னார்னா, நான் 20 நிமிஷம் கோரிக்கை வச்சிருக்கிறேன், கட்டுப்படுன்னு சொல்லி அவங்களுக்கு எழுத்து போட்டாங்க. இஸ்ரேல் பிரதமர் கழுத்து போட்டாரு. அப்புறம் ஹமாஸ் கழுத்து போட்டாங்க. சில நாடுகள்லாம் சேர்ந்து நம்ம ஒப்பந்தம் நிறைவேற்றினாங்க. அப்போ கேட்டேன், அப்பா என்னப்பா அமெரிக்க அதிபர் முடிச்சாரு, போற முடிவு கொடுக்குறாரு கேட்டேன். முடியாது, அவனை பெரியவனா, அதிகாரப்படுத்தவனா, உலகத்தின் அதிகாரப்படுத்தவனா, புறமணத்தில் அதிகாரப்படுத்தவனா, என் சித்தம் என் திட்டம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடர்ந்துனாரு. இப்போ தொடர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவைகளை மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் எபிசோடு 60 நாள் 9/10/2025, எபிசோடு 62 நாள் 1/11/2025 ஒளிபரப்பி இருக்கிறேன். தற்போது என் தேவநாயகி கர்த்தர் கடவுள் கூறிய தரிசனம் என்னவென்றால், நான் கடவுள் என்று குறிப்பிடுவது இஸ்லாமியங்கிற அல்லாஹ் இறைவன், கிறிஸ்தவங்கிற யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவநாயகி கர்த்தர், இயேசு மேல பார்த்து கும்பிடுற பிதாவே அவர் தான் கடவுள், இந்துக்கிறவனுங்கிற தெய்வமே ஆண்டவரே அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் எனக்கு உள்ளாக நாவியால் நிரப்பி என் மூலமாக தெரிவித்து சொல்லி வருகிறார். தற்போது உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து சொல்லுவாங்க. எப்போது எப்படி யாரால் முடிவு சொல்றாரு, அவரை தொடர்ந்து பார்க்கலாம். 26/9/2025 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஒருவனுக்கு விரோதமாகவே ஒரு கூட்டம் கூடுகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும், உன்னால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் ஆயத்த பணிகள் தூதுவர்களும் சேனைகளும் செய்து கொண்டிருக்கிறார். விளக்கம் என்னவென்றால், ஒருவனுக்கு விரோதமாகவே ஒரு கூட்டம் கூடுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு விரோதமாகவே நேட்டோ நாடுகள் கூட்டம் கூடுகிறது. கூடுகிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு கூட்டம் போட்டு பேசினாங்க. உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும். அப்போ சொல்றாரு 26/9 சொல்றாரு, உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும், உன்னால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினார். எப்படி என்பது கடவுளுக்கு தெரியும். பொறுத்து பாருங்க. இந்த மாமனிதன் போனாதான் உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரும், விளாடிமிர் புட்டினோடு சேர்ந்து முடிவு கொண்டு வர வேண்டும். ஆயத்தமைகள் தூதரும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை தூதரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 6/10/2025 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின். வாதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை விசுரமெழுக்கும் விசுரமெழுக்கும் விசுரமெழுக்கும். மரண படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது.
மரணமில்லை அவனுக்கு. மரணம் நீங்கும் உன்னால் உன்னால் உன்னால். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவு உன்னால் அவனால். இதன் விளக்கம் என்னவென்றால், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின். ஏற்கனவே சொன்னாரு, அவனுக்கு ஒரு வாதகை கொடுப்பேன்னு சொன்னாரு. எப்போ 24/2 போராடிக்குது. அதை ஒட்டி 26/2 24/2/2020 போர் ஆரம்பிக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர். 26/2 என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொல்றாரு, உக்ரைன் ஜனக்கு விரோதமாகவே ரஷ்ய விளாடிமிர் புட்டின், அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுக் கொண்டு இருக்கிறேன், வாதையினால் குலசாதனை வாதிப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி 3/5/2022 விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோயின்னு செய்தித்தாளில் பார்த்தேன், நியூஸ் சேனலில் பார்த்தேன். அதுன்னு சொல்கிறார், அந்த வாதையினால் வேதனைப்படுவார் விளாடிமிர் புட்டின். வாதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை விஸ்வம் முழுக்கும் விஸ்வம். புற்றுநோய் இருக்குது, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு ஏதோ குணப்படுத்திட்டு வராரு, குணப்படுத்தி நல்ல மாடிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய நம்ம செய்யலாம், காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உயிரோடு இருக்கலாம். ஒரு நடவடிக்கை இருக்காது. அந்த வாதை தேவநாயக கடவுளாக கொடுக்கப்பட்ட வாதை விளாடிமிர் புட்டினுக்கு விஸ்வம் இருக்கும் அதிகமாகும், கட்டுப்படுத்தும் அதிகமாகும். மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டது. பல முறை சொல்லியிருக்கிறா, இப்படிதான், எப்போ கொடுப்பான்னு தெரியாது. ரஷ்ய விளாடிமிர் புட்டினுக்கு மரணப்படுக்கை ஆயத்தப்படுத்தி விட்டது. மரணப்படுக்கை பல மரங்கள் படுத்திருப்பாரு, ஆனால் மரணம் இல்லை அவனுக்கு, மரணம் கிடையாது அவருக்கு, மரணம் கிடையாது. கடவுள் வார்த்தை நிச்சயமாக ரஷ்ய விளாடிமிர் புட்டின் மரணம் கிடையாது, நிச்சயமாக மரணப்படுக்கை இருப்பார். மரணம் நீங்கும் உன்னால் உன்னால் உன்னால். மரணப்படுக்கை படுத்து கிடப்பாரு, நம் மாமனிதன் போய் மரணப்படுக்கைன்னு ஒரு மீட்டுக் கொள்ளலாம். மரணம் நீங்கும் நம் மாமனிதனால். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். உக்ரைன் ரஷ்யா எப்போ முடிவுக்கு வரும்னா, மரணப்படுக்கையில் இருக்கிற விளாடிமிர் புட்டின் நான் போய் எழுப்பும்போது அவர் வார்த்தையை சொல்லும்போது அவர் உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவார். இந்த மாமனிதனாலும் ரஷ்ய விளாடிமிர் புட்டினால் தான் உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரும். அக்காலம் வரை உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும். யாராலும் முடிவு கொண்டு வர முடியாது. உறுதியானது கடவுள் வார்த்தை. பொறுத்திருந்து பாருங்கள். 8/10/2022 என்று என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுள் உரிய சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தூக்கி ரஷ்ய தேசம் உன் பாதம் படும். காரணம் வாதை, கூடிய வாதையினால் உண்டாகும் மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு குணப்படுத்துபவன் யார்? நீ 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 உன்னோடு நான். அறிவார்கள் ரஷ்ய தேச ஜனங்கள், அழைப்பார்கள் உன்னை அத்தேசத்திற்கு. அவர்கள் தேச தலைவரின் உயிரை காப்பாற்ற உன்னோடு நான் மரணத்திலிருந்து நீயே மீட்டுக் கொள்வார். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால். அர்த்தம் என்னவென்றால், ரஷ்ய தேசம் உன் பாதம் படும், இந்த மாமனிதன் பாதம் படும். காரணம் வாதை, கொடிய வாதையினால் உண்டாக மரணப்படுக்கை விளையாடி புட்டினுக்கு. அதாவது கொடுக்கப்பட்ட அந்த புற்றுநோயினால மரணப்படுக்கை விளையாடி புட்டின் கொடுக்கப்படும். கடவுள் வார்த்தை. குணப்படுத்துபவன் யார்? நீ நீ நீ. நான் சொல்லலைங்க, நான் பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க உலக ஜனங்களே. நான் தான் பெருமைப்பட்டு நினைக்க. கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த மாமனிதனால் தான் விளாடிமிர் புட்டினுடைய புற்றுநோய் குணமாகும். உன்னோடு நான், என்னோடு கடவுள் இருக்கிறார். உலக ஜனங்களுக்கெல்லாம் உரைகளை என்ன இருக்கிறார். உரிமை எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்யலாம். கடவுள் உத்தரப்படி கட்டளைப்படி. அறிவார்கள் ரஷ்ய தேச ஜனங்கள், அழைப்பார்கள் உன்னை அத்தேசத்திற்கு. என்னோர் கடவுள் இருப்பதை அந்த வீடியோ போட்டுருக்கேன். மாமனி வீடியோ போட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஜெயலலிதா மரணம், சசிகலா சிறையிருப்பு, ஓபிஎஸ் அவர்களின் பதவி ராஜினாமா செய்தது, முக ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தது, கொரோனா வைரஸ், நிறைய போட்டிருக்கேன். நான் இவங்கெல்லாம் இவ்வளோ அற்புத இளைஞர் செய்கிற மாமனிதன் ஒரு இருக்கிறான்னு தெரிஞ்சு ரஷ்ய ஜனங்கள் அறிவார்கள் என்ன அழைப்பார்கள். எதற்காக? அவர்கள் தேச தலைவரின் உயிரை காப்பாற்ற, மரணப்படுக்கையில் இருக்கிற ரஷ்ய விளையாட்டு உயிரை காப்பாற்ற என்ன அழைப்பார்கள். உன்னோடு நான், என்னோட கடவுள் இருக்கிறாரு, நிச்சயமா எல்லாம் கைவிடும். மரணத்திலிருந்து அவனை நீயே மீட்டுக் கொள்வாய். மரணத்திலிருந்து ரஷ்ய விளையாடி புட்டின மாமனை மீட்டுக் கொள்வார். உறுதியான கடவுள் வார்த்தை நடக்கும். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனை என்ன சொல்றார். உக்ரைன் ரஷ்யா போர் இந்த மாமனிதனாலும் ரஷ்ய விளையாடி புட்டினாலும் முடிவுக்கு வரும். அக்காலம் வரை உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும். 12/10/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போது விவாதமான
மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு உடனே 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 ரஷ்ய தேச பயணம் உனக்கு உடனே 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 மரணம் நீங்கள் அவனுக்கு உன்னால் 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 உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு முன்னால் அவனால் உடனே 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 தாமதமில்லை தாமதமில்லை தாமதமில்லை. இதன் விளக்கம் என்னவென்றால் மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு உடனே 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 இன்னும் கொடுக்கல, செய்தியில் வரும், நியூஸ் சேனலில் வரும், பாருங்கள். மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு உடனே 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 கொடுக்கப்படும். ரஷ்ய தேச பயணம் உனக்கு உடனே 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 உதவியில் உடனே 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 மரணம் நீங்கும் அவனுக்கு ரஷ்ய மரணம் உன்னால் 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 உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால் ரஷ்ய போர் விளாடினால் உடனே 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 தாமதமில்லை தாமதமில்லை தாமதமில்லை. ஏன் சொல்கிறாங்கன்னா இதை ஏற்கனவே சொல்லிட்டு 2 வருஷம் மேலே சொல்லிட்டு இருக்கிறாரு. உக்ரைன் முடிவுக்கு வரும் உன்னால் ரஷ்யா விளையாடினாலும் இப்போ ரொம்ப எல்லா வீடியோ போட்டேன், எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ தாமதமில்லை உடனே நடக்க போகுது தாமதம்னு சொல்கிறாரு. கடவுளின் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 15/10/2022 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் விரித்திருக்கின்ற சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தும்மை திபூதி வேதனைப்படுகிறார் விளாடிமிர் புட்டின். வாதையினால் என்னால் கொடுக்கப்பட்ட வாதையினால் மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுது கொடுக்கப்படுது உடனே உடனே உடனே. ரஷ்ய தேசம் உன் பாதம் படும் உடனே உடனே உடனே. மரணம் அவனுக்கு நீங்கும் உடனே உடனே உடனே. உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு உன்னால் அவனால் உடனே உடனே உடனே. வேதனைப்படுகிறான் விளாடிமிர் புட்டின் வாதையினால், என்னால் கொடுக்கப்பட்ட வாதையினால், என் தேவனாகிய கர்த்தர் கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதையினால் விளாடிமிர் புட்டின் வேதனைப்படுகிறார். மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது, கொடுக்கப்படுகிறது 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 உடனே உடனே உடனே. மரணப்படுக்க விளாடிமிர் புட்டின் ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது, நமக்கு தெரியாது, கடவுள் தெரியும், தூதர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கப்படுகிறது உடனே உடனே உடனே. ரஷ்ய தேசம் முன் பாதமும் உடனே உடனே. கூடி விரைவில் ரஷ்ய தேசம் இந்த மாமனின் பாதமும் விரைவில் மரணம் நீங்கும் அவனுக்கு உடனே உடனே உடனே. நான் போன உடனே ரஷ்ய விளையாடிப்பட்டு மரணம் நீங்கும். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனா உடனே உடனே உடனே. கூடி சீக்கிரம் உக்ரைன் ரஷ்யா போர் இந்த மாமனிதனாலும் ரஷ்ய விளையாடிப்பட்டு முடிவுக்கு வரும். அக்காலம் வரை உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், யாராலும் முடிவு கொண்டு வர முடியாது. 20/11/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் கேட்கலாம். என் சித்தம் என் திட்டம் மரணப்படுக்கை புட்டனுக்கு என் சித்தம் என் திட்டம் ரஷ்ய தேச பயணம் உனக்கு உன் கற்பத்திற்கு என் சித்தம் என் திட்டம் மரணப்படுக்கை நீங்கும் புட்டனுக்கு உன்னால் உன்னால் உன்னால். என் சித்தம் என் திட்டம் கடவுளுடைய எண்ணம் திட்டம் மரணப்படி விளையாடிட்டு. என் சித்தம் என் திட்டம் ரஷ்ய தேச பயணம் உனக்கு உன் கற்பனை இருக்கு. நானும் என் 3 குழந்தைகளும் போகணும் ரஷ்ய தேசத்துக்கு. நான் மட்டும் தனியாக இல்லை, நானும் 2 மகள்களும் ஒரு மகனும் போகணும். கடவுள் வார்த்தை. என் சித்தம் என் திட்டம் மரணப்படுக்கை நீங்கும் விளையாடிப்பிடினுக்கு உன்னால் உன்னால் உன்னால். இந்த மாமனிதனால் மரணப்படுக்கை விளையாடிப்பிடிக்கு நீங்கும். அந்த அதிகாரம் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கொடுத்திருக்கிறார். என் தேவனாய் கர்த்தர் கடவுள் என்னோட கூடவே இருக்கிறார். என் சித்தம் என் திட்டம் உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு முன்னால் அவனால். பல தடவை சொல்லிட்டாரு. உக்ரைன் ரஷ்யா போர் இந்த மாமனிதனாலும் ரஷ்யா முடிவுக்கு வரும். வேறு யாரும் முடிவு கொண்டு முடியாது. அமெரிக்கா சரி யாரும் முடிவு கொண்டு முடியாது. இதுதான் உறுதியானது. இவ்வாறு உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர்றது இந்த மாமனிதனாலும் ரஷ்யா விளையாடி முடினாலும் இது கடவுள் வார்த்தை. மரணப்படுகை இருக்கணும், சாகர மாதிரி போய்கிட்டு இருப்பார். ஏன்னா நோய் கொடுத்தாச்சு, நோய் கொடுத்ததுக்கு சாட்சி ஏற்கனவே உக்ரைன் செலன்ஸ்கி சொன்னார். ரஷ்ய விளையாடி புட்டின் டை ஷூன் அப்படின்னாரு. விரைவில் ரஷ்யா இருந்து விடுவான்னு சொன்னார். அவர் சாட்சி. நோய் கொடுத்ததுக்கு பேப்பர்லாம் வந்துச்சு, நியூஸ் சேனல்லாம் எல்லாம் வந்தது.
அதனால அவர் கொடுக்கப்பட்ட வாதை அதிகமாகும். இப்போ மருந்து மாற்றி சாப்பிட அப்படியே பல கட்சி ரீசெண்டாக ஒரு டிவியில் பார்க்கும்போது கை இப்போ வலது கை இப்போ ரிசல்ட் ஆரம்பம் பொருளை வீங்கிட்டு இருந்தது. சில குறைபாடுகள் எல்லாத்தையும் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸ் பண்ணி அப்படியே ரத்தத்தை மாற்றி கீத்தியெல்லாம் கொண்டு போய் வெளியே நடமாடும் ஜம்மு நடமாறாரு. உடுக்க வேதனைப்பட்டு இருக்கிறாரு, வேதனைப்படுகிறான்னு சொல்றாரு, வேதனைப்பட்டு இருக்கிறாரு, வேதனைப்படுகிறார். விரைவில் அந்த அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடிய வாதை புற்றுநோய் வெளிப்படும். கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு எப்படி வெளிப்படும்? மரணப்படுகிறார். சொல்ல மாட்டாங்க, அவர் அடிப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மரணப்படுகிற இருப்பார், ஒரு வெளியில மரணம் சொல்லிடுவாங்க. ரசிகர் ராணி போட்டு கடைசி நேரத்தில் இருக்கிறாரு, உயிர் போராடி கொண்டு இருக்கிறார், அதாவது மிஷினாக உயிர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாக மாட்டேன், மரணம் இல்லை அவருக்கு. இது உறுதியாக சொல்றேன். ரசிகத்தை சிந்தனங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. மரணம் இல்லை, செயல்படுகிறார். மரணம் நீங்கும். இந்த மாமனார் ரசிகதேசம் போய் அவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது கடவுள் அவரை உயிரை காப்பாற்றுவார். அவர்கிட்ட நான் சொல்ல வேண்டியது, அப்பா கடவுள் வார்த்தை சொல்லுவேன் நான். அதிபரே ரசிகர்களே உக்கரசிபர் முடிவு கொண்டு வாங்க, இதுதான் கடவுள் வார்த்தை, முடிவு கொடும் கடவுள் வார்த்தை. இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ நம்ம உலகளாவிய தலைவர் மா மனிதர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நான் 28 அம்ச கோரிக்கை வச்சிருக்கேன், நிமிர்ந்து வச்சிருக்கேன் நான். செலன்ஸ்கி நீ வா, ரசிகர் நீ வா, இன்னொரு கையெழுத்து போட முடிவு கொண்டான்னு சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. செய்தித்தாளை பார்த்தேன், நியூஸ் சேனல்ல பார்த்தேன் நான். உடனே பிள்ளாட்ட கேட்டேன், அப்பாட்ட கேட்டேன், அப்பா என்னப்பா பண்ணீங்க? நீங்க உக்ரைன் தொடரும் முடிவு வரும் என்னாலையா ரசிகர் சொன்னீங்க, இந்த அமெரிக்கா முடிவு கொண்டு போறாரு இல்லப்பா அப்படி கேட்டேன் நான். அதற்கு என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். 25/11/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தான் தோன்றி தனமானவன், அதிகார மமதையோடு கூடியவன், உலகத்திலே முதன்மையானவன் என்று தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருப்பவன், உலக தேச தலைவர்களுக்கு உத்தரவிட்டுக் கொண்டிருப்பவன் டொனால்ட் ட்ரம்ப். அதனது சித்தம் திட்டம் நிறைவேறாது. ஏன் சர்க்கார் என் திட்டம்? உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும். முடிவு கூறும் உன்னால் ரஷ்ய தேசத்தின் அதிபதியாகி விளக்கம் என்னவென்றால், தான் தோன்றித்தனமானவன் யாரு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி கடவுள் சொல்றாரு. தான் தோன்றித்தனமானவன், தான் தான் பெரிய யாரும் சொன்னேன் இசத்துக்கு போறது. அதிகார மமதியோடு கூடியவன், உலகத்துக்கெல்லாம் நம்ம அதிபர், வல்லரசு நாடு பெரிய அதிகாரம் கூடியவன். பல தடவை சொல்றாரு, பல வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. உலகத்திலேயே முதன்மையானவன் என்று தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருப்பவன் வளர்த்துக்கிறாரு. எல்லா உலகத்திலே நான் தான் பெரிய காட்டி நான் தான் பெரிய உலகத்திலேயே முதன்மையானவன் என்று தன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருப்பவன், உலக தேச தலைவர்களுக்கு உத்தரவு கொண்டிருப்பவன், எல்லாத்தையும் உத்தரவு போடுறாரு. கொடுப்பேன் 2000 அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. இது அமெரிக்க அதிபரின் குணங்கள் சொல்றாரு. கருத்து அவர் பணத்தை வரவர் தானே, தகப்பன் அவருக்கு அவர் தானே, அவங்க பெரிய தகப்பன் மேல இருக்கிறார், அவன் அப்பா இருக்கலாம், நான் பணத்தது கடவுள். அவர் சொல்றாரு. இப்படி இருக்கிறது யாரு? டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அவனது சித்தம் திட்டம் நிறைவேறாது. சித்தம் திட்டம் என்ன? அவர் என்ன போடுறாரு? இந்த 28 அம்ச கோரிக்கை நிபந்தனைகளை வச்சு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்ய உக்ரைனை கூப்பிட்டு போற மொழி கொண்டுள்ளாங்கிறது அவருடைய எண்ணம், சித்தம் திட்டம். நிறைவேறாது. என் சித்தம் என் திட்டம். உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். முடிவு பெறும் யாரால? இந்த மாமனிதனா ரஷ்ய தேசத்தின் அதிபதியாகி விளாடிமிர் புட்டின் தான். கன்க்ளூஷன் எவ்வளவுதான் வச்சு பண்ணுங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் முடிக்கூடாது, உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கூடாது. எப்படி முடிவுக்கிறோம்? இந்த மாமனிதர் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே, விருதுநகர் மாவட்டத்திலேயே, சிவத்து வட்டத்திலே மம்சாரம் கிராமம் 9 முத்துக்கற்பனார் தொழில் பிறந்த விளட்சியமாதித்யார் தங்கசியம்மாளுக்கு மகனாக பிறந்த இந்த சிவன்மூர்த்தி என்ற ஜீவனால் தான் உக்ரைன் ரஷ்யா முடிவு கூறும். என்னோட கூட ரஷ்ய உதவி பண்ணுவாரு, முடிவு கூறும். இஸ்ரேல் பாலஸ்தீன் எப்படி முடிவு கூறும்? இந்த மாமனிதனாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சேர்ந்துதான்
இசை பாசனம் முடிவு கொண்டு வர வேண்டும். கடவுள் வார்த்தை நிறைய நிறைவேறிருக்கிறது. எல்லாவற்றையும் மாமனிதன் இம்மாற்றோடு விட்டு ஒளிபரப்பி இருக்கிறேன். இந்த வார்த்தையும் போட்டிருக்கிறேன், எல்லா தந்தை நிமிஷம் போட்டிருக்கேன். பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் விரைவில் மரணப்படுக்கை விளையாடி புட்டின் கொடுக்க வாத கொடுத்தாச்சு. மரணப்படுக்கை அதெல்லாம் வீடியோ போடுங்க, பாருங்க. மரணப்படுக்கை கொடுக்க போனோம், மரணப்படுக்கை எடுப்பாரு. தெரிஞ்ச ரஷ்ய தேசத்தின் அதிபர் மற்ற அதிகாரிகள் கூப்பிடுவாங்க. நான் போவேன், கடவுள்கிட்ட வேண்டும் ஜபம் பண்ணால் போதும், அவர் மரணப்படுக்கை எழுச்சிடுவார். அப்போ கடவுள் வார்த்தை சொல்லுவேன். நான் விளையாடி புட்டின் அவர்களே மறுபடியும் நினைச்சப்பட முடிவு கொண்டு சொல்லுவாங்கன்னா முடிவு கொண்டு வருவார். அப்போ தான் முடிவு கொண்டு அவர் நினைச்சா தான் முடியும். ரஷ்ய விளையாடி புட்டின் நினைச்சா தான் முடிவு கொண்டு வருவேன். அது கடவுள் சொல்லி நான் சொல்லும்போது நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நிமிஷமும் முடிவு வரும். அப்போ தான் முடிவு வரும். தெரிந்து கொள்ளுங்கள். உறுதியானது பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.